உத்தம புதல்விகள், தெய்வ அனுகிரகங்கள் உடைய, முகமலர்ச்சி உடைய, தெய்வ கடாட்சியம் உடையவங்க யாருன்னா, இத்தனை வருஷமா நான் இவ்வளோ இடையூறுல இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு சுபகாரியங்கள் பண்ண முடியலங்கக்கூடிய ஏக்கங்கள்ல உடையவங்க, படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வெட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாசம் இதுதான். பண நஷ்டம், பல கஷ்டம், பணத்தினால விரைவு, நகையும் விரயம் ஆனனால இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்சு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடியவங்க யாருன்னா மகர ராசிக்கார பெண்கள். மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அன்பா பண்பா அனுசரணையா தெளிவான அமைப்புல தான் கணவன் கூட அற்புதமா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது. இல்லைன்னா உங்க வாழ்க்கை ஒரு சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாட்டில் உங்களுக்கு தர வேண்டிய சந்தோஷங்கள், உங்களுக்கு தர வேண்டிய காசு பணங்கள், உங்க பிள்ளைங்களுக்கு தர வேண்டிய காசு பணங்களை தராத ஒரு கணவனா கூட அமையும். அதனாலே நீங்க விலகி இருப்பீங்க, ஊர் விட்டு ஊர் போயிருப்பீங்க. இது விதியும் கூட. விதியை மதியால வெல்லக்கூடிய தருணம் இந்த மாசத்துக்கு மேலதான் இருக்கு. உற்றார் யார் உளரோ இந்த உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ஆனா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல யோகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் கூட சொல்லலாம். சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் நட்பு. வைகாசி மாசத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். போதுங்க, இத்தனை வருஷமா நான் இவ்வளோ இடையூறுல இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு சுபகாரியங்கள் பண்ண முடியலங்கக்கூடிய ஏக்கங்கள்ல உடையவங்க, படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வெட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாசம் இதுதான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை மேன்மை அடையணும், அவங்களுக்கு ஒரு காலங்காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைகள் உள்ளவங்களுடைய தன்மை இந்த மாசம்தான் நிறைவேறும். ஆனால் மகர ராசிக்காரங்க பட்ட துன்பத்துக்கு பிராய்த்தமே சொல்ல முடியாதுங்க. பல இழப்புகள், பல இன்னல் துன்பங்கள், பல அவமானத்தையும் அவப்பேரையும் தான் நீங்கள் சந்திச்சுருக்கணும். அதில் ஒரு பக்கத்தில் ஒரு சில ஜாதகங்கள் ஏமாற்றம் அடையும். தன்னுடைய மகர ராசிக்காரருடைய கணவர் தனக்கு கொடுக்கக்கூடிய அன்பை கொடுக்கலையேன்னு சொல்லி நிறைய பேர் பிரிஞ்சு கூட போயிருப்பீங்க. மகர ராசியில் நீங்கள் அட்வொகேட்டாகவும் இருக்கலாம், டாக்டராகவும் இருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் இருக்கலாம், கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம். இருந்திருந்தாலும் பிரிவு கேட்கக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் நிறையாவே உண்டு. உத்தம புதல்விகள், தெய்வ அனுகிரகங்கள் உடைய, முகமலர்ச்சி உடைய, தெய்வ கடாட்சியம் உடையவங்க யாருன்னா மகர ராசி பெண்கள். கணவனுக்கு நல்ல வாய்க்கு ருசியாக சம்பாரிச்சு சமையல் செஞ்சு போடணும்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவங்க நீங்கள். மகர ராசி பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு தான் ஏமாற்றமே வரும். வாழ்க்கையில் விரக்தி. நல்ல ஒரு காலத்தில், நல்ல ஒரு நேரத்தில், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பண நஷ்டம், பல கஷ்டம், பணத்தினால விரைவு, நகையும் விரயம் ஆனனால இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்சு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடியவங்க யாருன்னா மகர ராசிக்கார பெண்கள். ஆனால் மகர ராசிக்கார உள்ள ஆண்கள் ஆடம்பரத்தில் கொஞ்சம் சோக்காளின்னு சொல்லலாம். நல்லதாக வீடு, புது பிளாட் வாங்குவீங்க, அதை கெட்ட முடியலேன்னு கேட்டு நஷ்டமாயிடும். விலை உயர்ந்த கார் வாங்குவீங்க, கொஞ்ச நாளைக்கு டியூ கட்டி முடியும், கெட்ட முடியாமல் அதுவும் நஷ்டமாயிடும். இப்படி கடன் வாங்கி கடன் அடைச்சு கடனால் பல சட்ட சிக்கலையும் சந்தித்த ஜாதகம் யாருன்னா மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்கார பெண்கள் ருத்ராட்சம் போட்டிருந்தாலோ, ஆன்மீக ஈடுபாட்டில் தன்னை அர்ப்பணிச்சிருந்தாலோ கடன் சொல்லக்கூடிய நோயிலிருந்து விலகலாம். ஆனால் கடன் இல்லாமல் இருக்க முடியாது. மகர ராசி உள்ள கணவனுக்கும் கடன் வரலாம், பிள்ளைக்கும் கடன் வரலாம். ஆனால் இந்த மாதம் மகர ராசி உள்ள குழந்தைங்களுக்கு சுபகாரியங்களை பற்றி பேசுறதுக்கு உண்டான நேரம்,
சுபகாரியம் நடக்கும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் இந்த மாதம் இருக்கும். ஒரே ஒரு புள்ளி தான் மகர ராசிக்காரர்களுக்கு, பெண்களுக்கு. மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அன்பா பண்பா அனுசரணையா தெளிவான அமைப்பில் தான் கணவன் கூட அற்புதமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோவில் விழக்கூடிய ஒரு தருணம் உண்டு. தேவையில்லாமல் அவப்பேறு பட்டத்தை அவமான பட்டத்தை மகர ராசிக்காரங்க வாங்கணும்னு கேட்குறது விதி. தாம் பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுடைய படிப்புக்காக நீங்கள் தாங்க கஷ்டப்படுவீங்க மகர ராசிக்காரங்க. கல்லு மண்ணு சுமந்தாது, கட்டிட தொழில் வேலை பார்த்தாது, 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாது உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கம் ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாட்டில் உங்களுக்கு தர வேண்டிய சந்தோஷங்கள், உங்களுக்கு தர வேண்டிய காசு பணங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு தர வேண்டிய காசு பணங்களை தராத ஒரு கணவனாக கூட அமையும். அதனாலே நீங்கள் விலகிருப்பீங்க, ஊர் விட்டு ஊர் போயிருப்பீங்க. இது விதியும் கூட. விதியை மதியால் வெல்லக்கூடிய தருணம் இந்த மாதத்துக்கு மேலே தான் இருக்குது. மகர ராசிக்காருக்கு யார் யாரெல்லாம் அன்பு செலுத்தினாங்களோ இந்த 5 வருஷ காலமாகவே, துன்பத்தில் கிடக்கும் போது யார் உங்களுக்கு நல்லது பண்ணாங்களோ அவங்க மேலே ஒரு ஆசை பாசமாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்டு, எனக்கும் ஒரு தோல் சாய ஒரு நண்பன் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்க உத்தம புதல்விகள், பெண்கள், அவங்கள நீங்கள் தப்பாக பாவிச்சுக்குவீங்க. அடுத்த ராசிக்காரங்க உங்களுக்குனே வாழக்கூடியவங்க, உங்கள் பெத்த குழந்தைங்களுக்குனே வாழக்கூடியவங்க, அவங்கள மதிங்க, அவங்க தன்மையை கேளுங்க, அவங்க ஆசை என்னன்னு பூர்த்தி பண்ணுங்க. அடுத்த ராசிக்காரங்க கணவர்மார்கள். மகர ராசிக்காரர்களுடைய பெண்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கும் ஒரு தோஷம் உண்டு. ஒரு 23லேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும், கணையம் சம்பந்தப்பட்ட நோய் வரும், இல்லைன்னா நியூட்ரஸ் பிரச்சனை வரும். தண்ணி நிறையா குடிங்க, தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்க. மகர ராசிக்கார பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை சின்னாபின்னமாக ஆகணும்னு ஏதாவது சூனியம் கூட பண்ணியிருப்பாங்க. இருந்திருந்தாலும் மகர ராசிக்கார பெண்களோ ஆண்களும் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இனி வருங்காலங்களில் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கணிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய இடையூறல் உங்களுக்கு வராது. சூட்சமமான வழிமுறைகள், முறை வழிபாடுகளை பண்ணிக்கணும். ஏமாறக்கூடிய ஜாதகம் மகர ராசிக்காரங்க. உங்களை ஆசை வார்த்தை, அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா, உங்களை ஆசை வார்த்தையில் கூட உங்களை ஏமாற்றுவாங்க. ஏமாந்துடாதீங்க. நீங்கள் சனி பகவானுடைய ஜாதகம், நீதிமானுடைய ஜாதகம். லைஃப்பில் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் யோகம் வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கஷ்டப்பட்டவங்க தான். 2025 இந்த மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு தெளிவாக போகுது. சேர்ந்து வாழுங்க, கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடிய தருணம் வருது. பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதம் இதுதான். அடித்து சொல்கிறேன், மகர ராசி பெண்களை அடுத்த ராசிக்காரங்க அரவணைங்க, அன்பா பண்பா அரவணைங்க. உத்தம ஜாதகம், உண்மையாலுமே பிரில்லியன்ட் ஜாதகம். மகர ராசியுடைய ராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.